மஞ்சள் போடுறனால ஹேர் growth குறையுமா அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வேக்சிங், த்ரெட்டிங், ரேசர் இதெல்லாமே ஹேர் ரிமூவலுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. வேக்சிங், த்ரெட்டிங் மூலமாக நம்ம ஹேரை ப்ளக் பண்ணுறோம். இப்போ ரேசர் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின் சர்ஃபேஸில் இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு பண்ணுறனாலையுமே நம்மளோட ஹேர் ரூட் அப்படியே கீழே ஸ்டே ஆகி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம லேசர் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லேசரோட லைட்டை பாஸ் பண்ணும்போது அது டைரெக்டாக போய் அந்த ஹேர் ஃபாலிக்கில் டேமேஜ் பண்ணுது. ஸோ இதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேரோட திக்னஸ் குறைஞ்சு ஒரு ஸ்டேஜில் ஹேர் க்ரோத்தே வராத மாதிரி ஆயிடும். ஸோ எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னா லேசர் தான் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நம்மக்கிட்ட இதே மாதிரி தான் ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமையே அவங்க இந்த வேக்சிங் மூலமாக, த்ரெட்டிங் மூலமாக அன்வான்ட் ஹேர் க்ரோத்தை ரிமூவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாகவே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட வந்தப்போ அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் கிட்ட எடுக்க வச்சோம். ஸோ சைட் பை சைடு அவங்களுக்கு நம்ம லேசர் ஹேர் செஷன்ஸுமே சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க நம்மக்கிட்ட 5th செஷன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்ததுக்கு இப்போ அவங்களோட ஹேர் திக்னஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி அடர்த்தியான முடி முகத்தில் இருக்குது, அதுக்கு லேசர் செஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா ஷான் ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக்கை காண்டாக்ட் பண்ணுங்கள்.